ஃப்ரீ ஃபயர் இன்றைய முக்கிய செய்திகள். கரீனா மாட்டு சந்தையில் இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியதால் பரபரப்பு. இது பெருமுடா மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. கரீனா விவசாயிகள் தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் பக்கத்து வீட்டில் இருந்த டேங்கில் இருந்து தண்ணீர் பாய்ச்சதால் பரபரப்பு. இதனையடுத்து கரீனா கவர்மெண்ட்டுக்கு தண்ணீர் வசதி செய்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை அறிவித்துள்ளனர். முந்தானேத்து பெய்த மழையில் ஆடம் வீடு விரிசல் விழுந்ததால் பரபரப்பு. ஆடம் உடனே கரீனாவுக்கு தகவல் அளித்ததால் சம்பவ இடத்தில் வந்த கரீனா டீம் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இப்ப நம்ம சம்பவ இடத்துல உள்ள நம்ம பாட்டு பாம்பகிரியிட்ட கேட்கலாம். சொல்லுங்க பாட்டு பாம்பகிரி, ஆடம் வீடு என்னாச்சு? வணக்கம் அருவி. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐடி சேல் ஆயிரம் பை பண்ணணுமா, அந்த ரியாபுரம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அருவி. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா டெஸ்டடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல அருவி, இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் இருந்து 2 லட்சம் ரூபாய் கூட வந்து ஐடி இருக்கு. அவரை வந்து நீங்க மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட பயோல இருக்கு, மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அருவியோ. எல்லாருமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லுங்க. முந்தானத்து பேஞ்ச மழையில் பாத்தீங்கன்னா ஆடம் வீடு வந்து பாத்தீங்கன்னா விரிசல் வந்து விட்டுருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. கரீனா டீமுக்கு இவர் உடனே வந்து தகவல் அளித்ததால் அது சம்பவ இடத்துல வந்து கரீனா டீம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவர் அது மட்டும் இல்ல அருவி, இவர் வந்து பாத்தீங்கன்னா கடலோரத்துல வந்து வீடை கட்டி வச்சிருக்காரு. அதனாலயுமே பாத்தீங்கன்னா இவர் வீடு வந்து பாத்தீங்கன்னா சேதமாகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவர் வீடு பாத்தீங்கன்னா மலை மேல ஏதோ இருந்தாப்புல பாத்தீங்கன்னா அது வந்து தப்பிச்சிருக்கு. இல்லாட்டி மொத்தமா வந்து சோழியை முடிஞ்சிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஆடம் வந்து ஏதோ உயிர் சேதம் இல்லாம தப்பிச்சிட்டாரு.